Homisai Academy. எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த வகுப்புல நம்ம 2025ஆம் ஆண்டு நடைபெற இருக்கிற எஸ்ஐ தேர்வுக்கு இயற்பியல் பாடப்பகுதியை எப்படி தயாராகலாம், எந்தெந்த மைக்ரோ டாபிக்ஸ் படிக்கணும் என்பதை நம்ம பழைய வினாத்தாள்களின் அடிப்படையில் நம்ம முழுக்க பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 65 வினாக்கள் பார்த்திங்கன்னா இந்த பதிவில் கொடுத்துருக்குறேன். இந்த வகுப்பினுடைய மிக முக்கிய குறிக்கோள் என்னென்னா, முதல் குறிக்கோள் 2024 வரைக்கும் எஸ்ஐ தேர்வில் கேட்கப்பட்ட இயற்பியல் பாடப்பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட 65 வினாக்களை விடைகளோட நம்ம பார்க்க போகிறோம். அதன் அடிப்படையில் இயற்பியலுக்கு நம்ம முழு மதிப்பெண் எஸ்ஐ தேர்வில் எடுக்கணும்னா பள்ளி பாட புத்தகத்தில் என்னென்ன பாடங்கள் படிக்கணும் என்பது நம்முடைய இரண்டாவது குறிக்கோள். மூன்றாவது குறிக்கோள், அந்த பள்ளிப்பாட புத்தகத்தை நம்ம எடுத்துக்கிட்டாலும் அந்த பள்ளிப்பாட புத்தகத்தில் எந்தெந்த பகுதியில் இருந்து முக்கியமான கேள்விகள் இடம்பெறும் என்று வரக்கூடிய மிக நுண்ணிய டாபிக்ஸ் எனப்படுகின்ற மைக்ரோ டாபிக்ஸை டீகோட் பண்ணி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதற்கு பிறகு கடைசியாக 2025 எஸ்ஐ எக்ஸாமில் எத்தனை வினாக்கள் இயற்பியலில் இருந்து இடம்பெறும் என்ற கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கிட்டத்தட்ட இந்த ஒரே வகுப்பில் 4 விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாயிடும். இது பிசி எக்ஸாமுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பிசி எக்ஸாம், எஸ்ஏ எக்ஸாம் 2 மாணவர்களுமே இந்த வகுப்பை கரெக்டாக பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். இந்த வகுப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லிக்க விரும்பினேன். யாருமே தளர்ச்சி கொள்ளக்கூடாது. தளர்ச்சி கொண்டாலே நமக்கு தோல்வி உறுதியாயிடும். ஸோ தளர்ச்சி கொள்ளாமல் நம்ம விடாமுயற்சியாக செயல்பட்டோன்னா அந்த விடாமுயற்சி தான் நமக்கு தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வலிமையை நமக்கு தரும். அதை நம்முடைய தலைவன் வள்ளுவன் வழி சொல்லணும்னா, அருமை உடைத்தன்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். அருமை உடைத்தன்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். முடிக்கவே முடியாத ஒரு செயலை கூட செய்ய முடியும். எப்படின்னா, விடாமுயற்சி செய்தால். அந்த விடாமுயற்சி தான் அந்த முடிக்கவே முடியாத செயலை கூட செய்து முடிக்கக்கூடிய வலிமை தரும். அதில் நம்ம தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ அது வேற விஷயம். ஆனால் விடாமுயற்சி செய்கிறோம் இல்லையா, அதுவே நமக்கு மிகப்பெரிய பெருமையை தரும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதனால் விடாமுயற்சியோடு செயல்படுங்க, நிச்சயம் நமக்கு வெற்றி கிட்டும். முதல் குறிக்கோளாக இருக்கக்கூடிய 65 வினாக்கள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். முதல் வினாவை பாருங்கள். முதல் வினா, முதலில் தொலைநோக்கியை கண்டறிந்தவர் யார் என்று கேட்டிருக்கிறாங்க. முதலில் தொலைநோக்கியை கண்டறிந்தவர் ஜோகன் லிப்ரஷே என்பதுதான் சரியான விடை. இரண்டாவது கேள்வி வாக்கியத்தின் அடிப்படையில் கேட்டிருக்கிறாங்க. காரில் முகப்பு விளக்கு எரியும் நிலையில் என்ஜினை இயக்கும் போது முகப்பு விளக்கின் பொலிவு சிறிது குறையும். வாக்கியம் 2 பாருங்க. காரில் உள்ள மின்கலத்தின் அகமின் தடை இதற்கு காரணமாகும். கரெக்டு தான். நீங்கள் கூட பாருங்க, நம்முடைய பைக்கில் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஹெட்லைட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் பிளிங்க் ஆகிட்டு தான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பவராக எரியும். அதுக்கு காரணம் என்னென்னா, நம்முடைய பைக்கில் இருக்கக்கூடிய பேட்டரியுடைய அகமின் தடை தான் காரணம். அப்போ இந்த கூற்றும் கரெக்டு தான், இந்த கூற்றுமே கரெக்டு தான். அதனால் சரியான விடை 1 மற்றும் 2 சரி. மூன்றாவது வினா பாருங்க. மிதக்கும் அல்லது பாதி அளவு நீரில் மூழ்கி இருக்கும் பொருளின் மீது நீரானது செலுத்தும் மேல் நோக்கிய விசையின் பெயர் என்ன? மிதக்குதுனாலே, பாதி அளவு மூழ்கி இருக்கிறதுனாலே கீழே இருந்து அந்த பொருளின் மேல் ஏதோ ஒரு விசை செயல்படுதுன்னு அர்த்தம். இப்போ எந்த விசை செயல்படுதுன்னா மிதப்பு விசைதான் செயல்படுகிறது. அடுத்தது, மீ உயர் அதிர்வெண் பட்டையில் செயல்படும் கைபேசியில் குரல் தகவல் தொடர்பில் எந்த வகையான அலை பயன்படுத்தப்படுகிறது? எந்த வகையான அலை பயன்படுத்தப்படுகின்றன? கைபேசியில், செல்ஃபோனில் என்ன? ரேடியோ வேவ்ஸ். என்ன பயன்படுகிறது? ரேடியோ வேவ்ஸ். ஐந்தாவது கேள்வி பொருத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அருமையான கேள்வி. நம்முடைய லோவர் ஸ்டாண்டர்ட் புத்தகத்தில் இது இடம்பெற்றிருக்கு. நேர்கோட்டு இயக்கம், வட்ட இயக்கம், சுழற்சி இயக்கம், அதிர்வு இயக்கம். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துட்டாங்க. ரைட் ஹேண்ட் சைடில் அதற்கு எடுத்துக்காட்டுகளை கொடுத்துருக்குறாங்க. ஊஞ்சலின் இயக்கம், புவியினை நோக்கி விழும் பொருள், புவியினை சுற்றும் செயற்கைக்கோள் இயக்கம், அச்சை பொறுத்து தன்னைத்தானே சுற்றும் பூமி. இப்போ பாருங்கள், பொருத்தி பார்க்கலாம். நேர்கோட்டு இயக்கம் எது வரும்? நேர்கோட்டு இயக்கம் புவியினை நோக்கி விழும் பொருள் நேர்கோட்டு இயக்கம். வட்ட இயக்கம்னா புவியினை சுற்றும் செயற்கைக்கோளின் இயக்கம். புவியினை சுற்றும் செயற்கைக்கோளின் இயக்கம் தான்
இந்த வட்ட இயக்கம். சுழற்சி இயக்கம் என்பது தன்னைத்தானே சுற்றிக்கிட்டால் தான் அந்த சுழற்சி இயக்கம். பம்பரம் என்பதும் ஒரு சுழற்சி இயக்கம் தான். அதே போல் பூமியும் தன்னைத்தானே சுற்றி கொள்வதால் அது சுழற்சி இயக்கம். அடுத்தது அதிர்வு இயக்கம்னா ரெகுலர் இன்டர்வல்ஸில் நடக்கக்கூடிய இயக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிர்வு இயக்கம். இப்போ ஊஞ்சலின் இயக்கம் என்பது அதிர்வு இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 1 சரியான விடை. எந்த வெப்பநிலையில் செல்சியஸ் அளவும் ஃபாரன்ஹீட் அளவும் சமமாக இருக்கும்னு கேட்டுக்கிறாங்க. இது எந்த மாதிரியான வினானா, இப்போ 0 டிகிரி செல்சியஸை கெல்வினா மாற்றினா 273.15 கெல்வின். இப்போ 1 டிகிரினா ப்ளஸ் 273 கூட்டிக்கணும். அப்போ 274 கெல்வின் வரும். அதே போல் செல்சியஸ் அளவும் ஃபாரன்ஹீட் அளவும் எந்த வெப்பநிலையில் ஒரே அளவாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா சரியான விடை -40 டிகிரி. என்ன விடை? -40 டிகிரி. சூரிய உதயன் மற்றும் மறைவின் போது சூரியன் சிவப்பாக காட்சியளிக்க காரணம் என்ன? இது எந்த சப்ஜெக்ட்லேருந்து கேட்டிருக்காங்கன்னா ஒளியியலிருந்து கேட்டிருக்கிறாங்க. இதற்கு சரியான விடை ராலே ஒளிச்சிதறல் என்பது சரியான விடை. அதற்கு பிறகு விண்வெளியில் இருந்து விழும் விண்கற்களில் இருந்து நம்மை பாதுகாக்கும் அடுக்கு எது? இது வளிமண்டலத்திலிருந்து நமக்கு கேட்டுக்கிறாங்க. அந்த லெசன்லேருந்து கேட்டிருக்கிறாங்க. இதற்கு சரியான விடை இடையடுக்கு என்பது சரியான விடை. அடுத்தது மின் உருகி எந்த உலோக கலவையினால் தயாரிக்கப்படுகிறது? பல முறை கேட்கப்பட்ட கேள்வி. மின்னியல் அல்லது மின்னோட்டவியல் என்ற பாடத்திலிருந்து. இதற்கு சரியான விடை வெள்ளீயம் மற்றும் காரியம் என்பது சரியான விடை. வயோமித்ரா எனும் பெண் ரோபோ எதனுடன் தொடர்புடையது? அறிவியலோடு தொடர்பு இருக்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகளிலிருந்து கேட்டிருக்கிறாங்க. இதற்கு மிக மிக சரியான விடை ககன்யான் திட்டம். இந்த ககன்யான் திட்டத்தை தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் டிஎன்யூஎஸ்ஆர்பியாக இருந்தாலும் அதிலிருந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அடுத்த கேள்வியும் அதிலிருந்து தான் இருக்குது. இந்தியாவின் ககன்யான் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டம்தான் ககன்யான் திட்டம். அப்போ மனித விண்வெளி பயண திட்டம் என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் பொருளுக்கு முடுக்கத்தினை ஏற்படுத்துவது எது? கீழ்கண்டவற்றுள் பொருளுக்கு முடுக்கத்தினை ஏற்படுத்துவது விசைதான். எல்லா பொருளுக்குமே முடுக்கத்தை எது ஏற்படுத்தும்னா விசை. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் மின்னோட்டத்தை கடத்தாத பொருள் எது? இதுவும் மின்னியல் தான். இது மின்னியல் பாடம். இது விசை மற்றும் இயக்கம் என்ற பாடம். எல்லா பாடமும் உங்களுக்கு தொகுத்து கடைசியில் எந்தெந்த லெசன் படிக்கணும், அந்தந்த லெசனில் என்னென்ன மைக்ரோ டாபிக்ஸ் படிக்கணும் என்ற அளவுக்கு டீட்டெயிலாக டீகோட் பண்ணி கொடுத்துருக்குறேன். கடைசி வரல வாட்ச் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இப்போ மின்னோட்டத்தை கடத்தாத பொருள் எதுனா கண்ணாடி தான். என்ன பண்ணாது? மின்னோட்டத்தை கடத்தாது. அதற்கு அடுத்தது 14வது கேள்வி, வெள்ளை ஒளி ஓர் ஊடகத்தினுள் செல்லும் போது வெள்ளை ஒளி ஒரு ஊடகத்தினுள் செல்லும்போது எந்த நிறம் அதிகமாக விலகல் அடையும்? எந்த நிறம் அதிகமாக விலகல் அடையும்னா இந்த விப்ஜிஆரில் நமக்கு இந்த சைடு இருக்கிற வயலேட்டு தான் அதிகமாக விலகல் அடையும். ஆனால் அவங்க கேட்குறது எது அதிக வேகத்தில் செல்லும்னு கேட்குறாங்க. அதிக வேகத்தில் செல்வது ரெட்டு தான், சிவப்பு தான் அதிக வேகத்தில் செல்லும். குறைந்த வேகத்தில் செல்வது வயலட். அதனால தான் தூரத்தில் இருப்பவர்களுக்கும் தெரியணும் என்பதற்காக டிராஃபிக் சிக்னலில் ரெட் யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் சீக்கிரமாக போய் சேரும். இப்போ சிவப்பு என்பது சரியான விடை. பொருள் ஒன்றில் மின்துகள்கள் இருப்பதை கண்டறிய பயன்படும் கருவி எது? நிலை மின்காட்டி என்பது சரியான விடை. எல்லாமே மின்னியல் என்ற பாடம்தான். ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன் மின்னியல். அடுத்தது கூற்று வச்சு கேட்டிருக்கிறாங்க. V = I. இது யாருடைய விதி? ஜார்ஜ் சைமன் ஓமின் விதி. அதை வச்சு கேட்டுக்கிறாங்க. மேற்கூறிய சமன்பாடு ஜார்ஜ் சைமன் ஓன் என்பவரால் நிறுவப்பட்டது. சரிதான். மேற்கூறிய சமன்பாட்டில் V என்பது மின்னழுத்தம், ஆமாம் வோல்டேஜ். I என்பது மின்னோட்டம், ஆமாம் கரண்ட். R என்பது மின்தடை, ரெசிஸ்டன்ட், கரெக்டு தான். இப்போ இந்த ரெண்டுமே கரெக்டானா 1 மற்றும் 2 சரி. 2 கூற்றுகளுமே சரியாக இருக்கிறது. அடுத்த கேள்வி, எந்த அணுக்கரு இணைவினால் சூரியனில் ஆற்றல் உருவாகின்றது? ஹைட்ரஜன் அணுக்கள் இணைந்து ஹீலியம் அணுவாக உருவாகிறது. இதில் சூரியனில். அதன் காரணமாகத்தான் வெப்பாற்றலே உருவாகிறது. அப்போ சரியான விடை ஹைட்ரஜனிலிருந்து ஹீலியம். அடுத்த கேள்வி, ராக்கெட்டுகளில் பயன்படுத்தப்படும்
கிரையோஜெனிக் இயங்கு பொருட்கள் எந்த வெப்பநிலையில் இருக்கும்? மிக அதிக வெப்பநிலையா, அரை வெப்பநிலையா, மிக குறைந்த வெப்பநிலையானா? மிக குறைந்த வெப்பநிலையில் இருக்கும் என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்க, மீண்டும் கூற்று வைத்து கேள்வி. ஒளி மாசு குறித்து சரியான கூற்றினை கண்டறியணும். ஒளி மாசை குறித்து 2 கூற்று கொடுத்துருக்குறாங்க. ஒளி மாசு இனிமையற்ற இரைச்சலான ஒளி என்பது கரெக்ட். இப்போ சமீப காலமாக கூட நீங்கள் ஒரு திரைப்படத்திற்கு போயிருப்பீங்க. அந்த திரைப்படத்தில் மிக அதிகமான இரைச்சல் இருந்த காரணத்தால் நமக்கு ரொம்ப அன்யூஷுவலாக பார்த்திங்கன்னா இருந்தது. ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தது, ரொம்ப இரைச்சலாக இருந்தது. அதனால் நமக்கு பார்த்திங்கன்னா ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ரொம்ப டயர்டாகவும் பார்த்திங்கன்னா நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். அப்போ இதை வைத்து தான் அவங்க கேட்டிருக்கிறாங்க, இனிமையற்ற ஒளியானா கண்டிப்பாக இனிமையற்ற ஒளி தான் ஒளி மாசு. இரைச்சலாக இருக்குமானா இரைச்சலாக தான் இருக்கும். அப்போ இந்த கூற்று சரி. ஆனால் இந்த இரைச்சலான ஒளி, இனிமையற்ற ஒளி மனசோர்வை குறைக்குமா? கிடையாது, அதிகரிக்கும். மன அழுத்தத்தை குறைக்குமா? கிடையாது, அதிகரிக்கும். இப்போ இதன் அடிப்படையில் கூற்று 1 மட்டும் சரி, 2 தவறு. அடுத்த கேள்வி பாருங்க. குடைராட்டினத்தில் சுற்றும் பொழுது நீங்கள் வெளிநோக்கிய திசையில் இழு விசையை உணர்கிறீர்கள். இவ்விசைக்கான காரணம் என்ன? இந்த விசைக்கான காரணம் மைய விலக்கு விசை என்பது சரியான விடை. அடுத்தது பொருத்த சொல்லி கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்வி. சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதவும். அதாவது யூனிட்டை கொடுத்துருக்குறாங்க. வளிமண்டல அழுத்தம் என்ன சொல்லுவோம்? பாஸ்கல். விசைக்கு என்ன சொல்லுவோம்? நியூட்டன். நிறைக்கு கிலோகிராம், அடர்த்திக்கு கிலோகிராம் பெர் மீட்டர் ஸ்கொயர். அப்போ பார்த்தீங்கன்னா 1க்கு பி, 2க்கு ஏ, 3க்கு டி, 4க்கு சி. எங்கே வருது? ஆப்ஷன் ஏ சரியான விடை. 22. ஒளியின் செறிவானது எந்த அலகால் அளவிடப்படுகிறது? எஸ்சி அலகிலிருந்து கேட்டிருக்கிறாங்க. சரியான விடை கேண்டிலா என்பது சரியான விடை. ஒருவேளை ஒளியின் செறிவு அப்படின்னு கேட்டால், ஒளியின் செறிவுனா டெசிபல், 2ற்குமே வித்தியாசம் இருக்கிறது. ஒளி வேற, ஒளி வேற. இது லைட், இது சவுண்ட். அடுத்த கேள்வி. நீரின் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ் எந்த மதிப்பிற்கு சமமானது? கீழ்கண்டவற்றில் 4 மதிப்பில் எந்த மதிப்பிற்கு சமமானதுன்னா 212 டிகிரி ஃபாரன்ஹீட் தான். ஏன்னா டிகிரி செல்சியஸை நம்ம கெல்வினா மாற்றினோன்னா கூட 273.15 கூட்டணும். 273 வச்சுப்போம். இப்போ 100 கூட 273 கூட்டினா 373 வரும். அப்போ இதுவும் தவறு, இதுவும் தவறு. அதே போல் ஃபாரன்ஹீட் அளவில் குறைந்தபட்ச அளவு 32, அதிகபட்ச அளவு 212. இந்த 32 0 டிகிரியை குறிக்கும், 212 தான் 100 டிகிரி செல்சியஸை குறிக்கும். இப்போ இதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு நீர்மத்தின் வெப்பநிலை அதிகரித்தால் அதன் பரப்பு இழுவிசை என்னவாகும்? நீருடைய வெப்பநிலை இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு விஸ்காசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது நீர்மத்தின் வெப்பநிலை அதிகரித்தா பரப்பு இழுவிசை குறையும். காற்றில் ஒளியின் திசைவேகத்திற்கும் ஊடகத்தில் ஒளியின் வேகத்திற்கும் உள்ள தகவு எவ்வாறு அறியப்படுகிறது? காற்றின் பிரிதிறன் என்று அறியப்படுகிறது. இதுவும் ஒளியியல் என்ற பாடத்திலிருந்து கேட்கப்பட்டுள்ளது. நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் சயின்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதனால தான் முதல் வகுப்பாகவே சயின்ஸ் போட்டிருக்கோம். அடுத்தது, ஒரு பொருளின் உந்தம் 2 மடங்காக அதிகரிக்கிறது. அப்போது அதன் இயக்க ஆற்றல் எவ்வாறு மாறும்னு கேட்டிருக்கிறாங்க. ஒரு பொருளுடைய உந்தம் 2 மடங்காக அதிகரித்ததுன்னா அப்போது அந்த பொருளின் இயக்க ஆற்றல் எவ்வாறு அதிகரிக்கும் என்றால் 2 மடங்காக அதிகரிக்கும். ஒரு பொருளை உந்துகின்ற விசை அதிகரித்தா அதனுடைய இயக்க ஆற்றலும் அதிகரிக்கும். இது 2 மடங்குனா இதுவும் 2 மடங்கு அதிகரிக்கும். மிக எளிமையான கேள்வி. அடுத்த கேள்வி. மின்னல் கடத்திகளில் பயன்படும் தத்துவம் எது? மின்னல் கடத்திகளில் பயன்படும் தத்துவம் ஒளிவட்ட மின்னிறக்கம். ஒளிவட்ட மின்னிறக்கம். ஒரு எலக்ட்ரான் வோல்ட் ஆற்றல் எதற்கு சமமானது? ஒரு எலக்ட்ரான் வோல்ட் என்பது கீழ்கண்டவற்றில் எந்த ஆற்றலுக்கு சமமானதுன்னு கேட்குறாங்க. 931 × 10⁶ ஜூலுக்கு சமமானது. ஆப்ஷன் பி மிகச்சரியான விடை. அடுத்தது 2018 தேர்வு. செர்னோபில் அணு உலை விபத்து நடைபெற்ற இடம் எது? ரஷ்யா என்பது சரியான விடை. பெரும்பான்மையான செயற்கை பேஸ்மேக்கர்களில் பயன்படுத்தப்படும் பேட்டரி வகை எது?
பெரும்பான்மையான செயற்கை பேஸ்மேக்கர்களில் பயன்படுத்தப்படும் பேட்டரி வகை எதுனா லித்தியம் பேட்டரி தான் பயன்படுத்தப்படுகிறது. அனைத்து மாணவர்களுக்குமே இன்னொரு முக்கியமான ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிறேன். என்ன வேண்டுகோள்னா, இந்த பதிவு முழுமையாக பார்த்த மாணவர்கள் நீங்கள் இந்த 65 கேள்விக்கு எத்தனை வினாக்களுக்கு சரியாக பதிலளிச்சிங்க என்பதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லெவல் எப்படி இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த கேள்வி, இசிஜி எடுக்கப்படும் போது PLI கால அளவு எவ்வளவு? PLIயின் கால அளவு எவ்வளவுனா 0.1 செகண்ட் தான். அப்போ ஆன்சர் டெல்லி, ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. ஹைட்ரஜன் குண்டின் தத்துவம் எது? ஹைட்ரஜன் குண்டு எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது? அணுக்கரு இணைவா அணுக்கரு பிளவா என்றால் அணுக்கரு இணைவு என்பது சரியான விடை, பிளவு என்பது தவறான விடை. மனித உடலுடைய சராசரி வெப்பநிலை ஃபாரன்ஹீட்டில் எவ்வளோ, சென்டிகிரேட்டில் எவ்வளோ? 37 டிகிரி செல்சியஸ் மினிமமாக நம்ம சொல்கிறோம். அது அப்படியே ஃபாரன்ஹீட்டுக்கு நம்ம சொல்லணும்னா 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட். அப்போ நம்ம தெர்மாமீட்டரில் பார்க்குறது செல்சியஸ் கிடையாது, ஃபாரன்ஹீட். ஒருவேளை 100 டிகிரி ஜுரம் இருக்குன்னு சொல்கிறோன்னா 100 டிகிரி செல்சியஸில் உடம்பே பார்த்திங்கன்னா தோல்லாம் எரிஞ்சு போகிற நிலைமைக்கு நம்ம போயிடுவோம். அதனால் நீங்கள் இந்த ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா எடுத்த உடனே 37 டிகிரி ஃபாரன்ஹீட்டுன்னு அடிப்பீங்க. அது தப்பு. நல்லா பாருங்கள், 37 டிகிரி செல்சியஸ் 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட். அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எதில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது மின்கடத்து திறன் அதிகரிக்கிறது? கடத்திகளில் எப்பொழுதுமே நன்றாக கடத்தும். மின்கடத்தா பொருள் எப்பொழுதுமே மின்சாரத்தை கடத்தாது. இப்போ நீங்கள் ஒரு மரக்கட்டை எடுத்துக்கிறீங்க. மரக்கட்டை எவ்வளவுதான் நீங்கள் ஹீட் பண்ணாலும் எரியுமே தவிர அந்த மரக்கட்டையை கொண்டு போனீங்கன்னா மின்சாரத்தை கடத்தாது. கடத்திகள் எப்பொழுதுமே கடத்தும். மீக்கடத்திகள்னால் ரொம்ப நல்லாவே கடத்தும். அப்போ குறை கடத்திகள் இருக்குது பாருங்கள், செமி கண்டக்டர்ஸ், அதுதான் நீங்கள் வெப்பநிலை அதிகரிச்சிங்கன்னா அது மின்சாரத்தை நன்றாக கடத்தும் தன்மையை பெறும். அப்போ சரியான விடை குறை கடத்திகள் என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, உர்சா மேஜர் என்பது என்ன? உர்சா மேஜர் என்பது நட்சத்திர கூட்டம். இது நமக்கு புத்தகத்தில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க, அண்டம் மற்றும் விண்வெளி என்ற பாடத்தில். அடுத்த கேள்வி, பார்வை புலம் அதிகமாக இருப்பது எது? அதாவது நம்ம பார்க்கக்கூடிய ஆடி சிறிய அளவாக இருக்கும், ஆனால் அது காண்பிக்கிற பார்வை புலம், அதை கவர் பண்ணுற ஏரியா ரொம்ப பெருசாக இருக்கும். அது எதுன்னு கேட்குறாங்க. அது குவி ஆடியா, குழி ஆடியா, சமதள ஆடியா, குவி லென்ஸான்னு கேட்குறாங்க. நீங்கள் பாருங்கள், நம்ம பைக்கில் போகும்போதும் காரில் போகும்போதும் நம்ம சைடில் மிரர் இருக்கும். அந்த சைடு மிரர் சின்னதாக தான் இருக்கும், ஆனால் அது வழியாக பார்க்கும்போது நீண்ட தூரத்துக்கு இருக்கக்கூடிய காட்சி புலம் அதில் பதிவாகிறது. அப்போ அங்கே என்ன பயன்படுத்துகிறாங்கன்னா மறைமுகமாக கேட்டிருக்கிறாங்க. இதற்கு சரியான விடை குவியாடி என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, குளிர் பிரதேசங்களில் உள்ள கார்களில் ரேடியேட்டரில் உள்ள நீர் உறையாமல் இருக்க எத்திலீன் கிளைக்கால் சேர்க்கப்படுகிறது. காரணம் என்ன? அது நீரின் மேல் எந்த வகையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறதுனா உரைநிலையை குறைக்குது. ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா குளிர் பிரதேசங்கள் குளிர் அதிகமாக இருக்கும். குளிர் அதிகமாக இருந்துச்சுன்னா நீர் பனிக்கட்டியாக மாறுவதற்கு சாத்தியம் இருக்குது. அப்போ கார்களில் ரேடியேட்டரில் இருக்கக்கூடிய நீர் உறையாமல் இருக்கணும்னா அவங்க என்ன சேர்த்திருப்பாங்க? எத்திலீன் கிளைக்காலை சேர்த்திருப்பார்கள். அப்போ எத்திலீன் கிளைக்கால் எதற்கு பயன்படுகிறதுனா உரைநிலையை குறைக்க பயன்படுகிறது. அடுத்த கேள்வி, ஒளியாண்டு என்பது எதற்கான அலகு? ஒளியாண்டு என்பது தொலைவிற்கான அலகு. ஒரு சிறந்த அம்மீட்டரின் மின்தடை எவ்வளவு இருக்க வேண்டும்? ஒரு சிறந்த அம்மீட்டரின் மின்தடை சுழியாக இருக்க வேண்டும். அடுத்த கேள்வி, மீண்டும் மீண்டும் ஒளியிலிருந்து கண்ணாடியின் தலைவிளவு கோணம் எவ்வளவு? 57.5 டிகிரி. 57.5 டிகிரி. ஒன்றுக்கொன்று இணையாக உள்ள இரு சமதள ஆடிகளுக்கு இடையே வைக்கப்படும் பொருள் ஏற்படும் பிம்பங்களின் எண்ணிக்கை எவ்வளவுனா முடிவிலி, இன்ஃபினிட் என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக கேட்டிருக்கிறாங்க. ஆனால் மிக மிக எளிமையான கேள்வி, புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மனக்கணக்காகவே போட்டுடலாம். 2 வாகனங்கள் ஏ மற்றும் பி. ஏ வாகனம் 60 km/h என்ற வேகத்தில் செல்லுகிறது. பி என்ற வாகனம் 45 km/h என்ற திசை வேகத்தில் செல்கிறது. 2 வாகனமும் கிழக்கு நோக்கி செல்கிறது. இதுதானே கிழக்கு. அப்போ 2 வாகனமும் கிழக்கு நோக்கி செல்கிறது. அப்போ ஒன்றுக்கு ஒன்று பேரலாக போகுது. அப்படின்னா ஏயின் சார்பு திசை வேகம் எவ்வளவு? அப்போ ஏவின் சார்பு திசை வேகம் எவ்வளவு? திசை வேகத்தை வீணு வச்சுக்கிறேன்.
திசைவேகத்தை v என்று வைத்துக் கொள்கிறேன். சார்பு திசைவேகம்னா VBA. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இரண்டிற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் தான் சார்பு திசைவேகம். இப்போ இரண்டிற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் 15 கிலோமீட்டர் பெர் மணி என்பது மிகச்சரியான விடை. அடுத்த கேள்வி, கீழ்கண்ட இயற்பியல் அளவுகளுள் எதற்கு பரிணாமம் இல்லை, அதாவது யூனிட் கிடையாது என்றால் கோணத்திற்கு கிடையாது. இப்போ ஆப்ஷன் டி சரியான விடை. டெசிபல் என்பது எதை அளக்க உதவும் அலகு? டெசிபல் என்பது ஒலி. கேண்டிலானாதான் ஒலி. ஓகேங்களா? டெசிபல் என்பது ஒலியின் அளவு. அடுத்த கேள்வி மிக 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 எளிமையான கேள்வி. புக் பேக்லேருந்தே முன்னாடி இருந்து கேட்கப்பட்ட வினா. மின்மாற்றி செயல்படுவது ஏசியா டிசியா இல்லை ஆல்டர்னேட் ஆர் டைரக்ட் கரண்ட் ரெண்டுத்திலுமேவா அப்படின்னா ஏசியில் மட்டும்தான் மின்மாற்றி செயல்படும். அடுத்த கேள்வி அணுவில் உள்ள எலக்ட்ரான்களின் நீள்வட்ட பாதை கருத்தை கூறியவர் யார்? அணுவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது என்று கூறியவர் சாமர்ஃபீல்ட் என்பது மிக மிகச் சரியான விடை. பின்வருவனவற்றுள் முதன்மை நிறங்கள் எவை அப்படின்னா ரெட், கிரீன். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீலம், ப்ளூ, RGBன்னு சொல்லுவோம். அதுதான் முதன்மை நிறங்கள். இதிலிருந்து தான் மீதமுள்ள நிறங்கள்லாம் உருவாகிறது. அடுத்த கேள்வி, ஆகாய விமானங்களில் ஒளிச்சிறுவை கட்டுப்படுத்த ஜன்னல் கண்ணாடிகளாக பயன்படுவது எதுனா போலராய்டு என்பது சரியான விடை. போலராய்டு என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி மிக மிக முக்கியமான கேள்வி. கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி அப்ளிகேஷன்ஸ் பேஸ் பண்ணி கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி. கீழ்கண்டவற்றுள் எவ்வகை கதிர்கள் கள்ள ரூபாய் நோட்டுகளையும் போலி பத்திரங்களையும் கண்டறிய உதவுகின்றன என்றால் புற ஊதா கதிர்கள் தான் பயன்படுகிறது. அழுத்த சமையற்கலன் பிரஷர் குக்கரில் நீரின் கொதிநிலை எவ்வளவு? நீரின் கொதிநிலை 100ஐ விட அதிகமா 100ஐ விட குறைவானா? 100ஐ விட அதிகம். ஏன்னா சாதாரணமாக அறை வெப்பநிலையில் இருக்கக்கூடிய அழுத்தத்திலேயே அதுக்கு 100 டிகிரி செல்சியஸ்னா அப்போ அழுத்த சமையற்கலனில் 100 டிகிரி செல்சியஸை விட நிச்சயம் அதிகமாகத்தான் இருக்கும். மின்னூட்டத்தை சேமித்து வைக்கும் கருவியது கெப்பாசிட்டர், மின் தேக்கி. அடுத்த மிக மிக முக்கியமான கேள்வி பாருங்க. இதுவும் கால்குலேஷன் பேஸ் பண்ணி தான். இரு நிறைகளுக்கு M1 வச்சுக்கிறேன், M2 வச்சுக்கிறேன். இரு நிறைகளுக்கு இடையே உள்ள தூரம் இரு மடங்காக மாறும்போது இப்போ M1 2ன்னு வச்சுக்கிறேன், M2 4 கிலோன்னு வச்சுக்கிறேன். இந்த டிஸ்டன்ஸ் ஒரு 2ன்னு வச்சுக்கிறேன், 2 மீட்டர் என்று வச்சுக்கிறேன். ஆரம்பத்தில் இப்படி இருக்கு. இப்போ இந்த M1 M2 மாறாமல் இருக்க சொல்ல தூரம் மட்டும் 2 மடங்காக்குறேன். அப்போ 4 மீட்டர்னு வச்சுக்கிறேன். மாற்றினால் இதற்கு இடையே செயல்படும் புவியீர்ப்பு விசை என்னவாகும்? இதற்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. G M1 M2 by R² என்று நம்ம சொல்கிறோம். M1 M2 by R². இப்போ M1 M2 எவ்வளோ? 8. முன்னாடி எவ்வளோ இருந்தது? 2ன்னு இருந்துச்சு. அப்போ 8/4 அடிச்சிங்கன்னா 2ன்னு வரும். இது ஃபஸ்ட்டு கண்டிஷனில் கிராவிட்டி 2. ஆனால் ரெண்டாவது கண்டிஷனில் தூரத்தை மட்டும் என்ன பண்ணுறாங்க? அதிகப்படுத்துகிறாங்க. அப்போ M1 M2 ஒரே அளவு தான் இருக்குது. M1 M2 ஒரே அளவு தான். எவ்வளவுனா 2 1 4 1. ஆனால் டிஸ்டன்ஸ் மட்டும் 4ஆக மாறிடுச்சு. அப்போ 4² எவ்வளோ? 16. அப்போ 8/16 அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 1/2 0.5ன்னு மாறிடும். இப்போ முன்னாடி நமக்கு எவ்வளோ வந்ததுன்னா 2, இப்போ 0.5. இப்போ எவ்வளோ கம்மியாக இருக்குன்னா கிட்டத்தட்ட கால் பகுதியாக கம்மியாயிடுச்சு. கிட்டத்தட்ட எத்தனை பகுதியாக கம்மியாயிடுச்சு? கால் பகுதியாக கம்மியாகி விட்டது. இப்போ கால் பகுதியாக குறையும் என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, மின்னூட்டம் பெற்ற உள்ளீடற்ற கோளப்பந்து ஒன்று எந்த புள்ளியில் மின்புலத்தை ஏற்படுத்தாது என்று கேட்டால் கோளத்தின் உள்ளே மின்புலத்தை ஏற்படுத்தாது. ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட் அணு நிறை அலகு ஆற்றலாக மாற்றப்பட்டால் வெளிவிடப்படும் ஆற்றல் எவ்வளவுனா ரொம்ப முறை இந்த கேள்வி கேட்டாங்க, பல முறை இந்த கேள்வி கேட்டாங்க. 200 MeV. அதற்கு பிறகு பின்வருவனவற்றுள் நியூட்ரான் இல்லாத அணு எது? பின்வருவனவற்றுள் நியூட்ரான் இல்லாத அணு எது என்று கேட்டால் ஹைட்ரஜனில் நியூட்ரான் கிடையாது.
வெற்றிடத்தின் வழியே செல்லும் ஒளியின் வேகம் எவ்வளவு? மிக எளிமையான கேள்வி, எல்லாருக்கும் தெரியும். 3×10⁸ km/s இல்லை 3×8 மீட்டர்/s தான் வரும், கிலோமீட்டர் கிடையாது. மீட்டர்/s என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, எந்த கொள்கையை பயன்படுத்தி அணு உலைகளில் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது? அணுக்கரு பிளவா அணுக்கரு இணைவானா? அணு உலைகளில் அணுக்கரு பிளவை பயன்படுத்தி தான் என்ன செய்கிறாங்கன்னா மின்சாரத்தை உருவாக்குகிறார்கள். அணுக்கரு பிளவு பண்ணுவாங்க. அந்த அணுக்கரு பிளவினால் வெப்பம் உருவாகும். அந்த வெப்பத்தை பாய்லருக்கு அனுப்பி பாய்லரில் இருக்கக்கூடிய நீர் சூடாகும். அந்த நீர் சூடாகி ஸ்டீம் கிரியேட் ஆகும். அந்த ஸ்டீம் டர்பைனை ரன் பண்ணும். டர்பைன் ஜென்ரேட்டரில் கனெக்ட் ஆகிருக்கும். அதன் மூலமாக எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் பேசிக் பிரின்சிபல்ஸ் யூஸ்ட் இன் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ஸ். அடுத்த கேள்வி பாருங்க, சூரியனின் வெப்பம் பூமியை எந்த வழியில் வந்தடையும் என்றால் கண்டக்ஷனா, கன்வெக்ஷனா, ரேடியேஷனா? அதாவது வெப்ப கடத்தலா, வெப்ப சலனமா, வெப்ப கதிர்வீச்சா என்றால் வெப்ப கதிர்வீச்சின் வழியாக வந்து சேருகிறது. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? எலக்ட்ரான் மின்சுமையற்றதா? பின்வரும் கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்குறாங்க. அதில் பாருங்க, மொத்தம் ஒரு பொருளில் ஒரு அணுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 விஷயம் இருக்கும். ஒன்று புரோட்டான், இன்னொன்று எலக்ட்ரான், மற்றொன்று நியூட்ரான். நியூட்ரான்னு அதற்கு பேர் வந்ததுக்கு காரணமே அதில் எந்த மின்சுமையும் இருக்காது. புரோட்டான் என்பது பாசிட்டிவ் எனர்ஜி, எலக்ட்ரான் என்பது நெகட்டிவ் எனர்ஜி, நியூட்ரான் என்பது எனர்ஜியே கிடையாது. இப்போ இதை வச்சு இதை பாருங்கள், எலக்ட்ரான் மின்சுமையற்றதானா? கிடையாது. எலக்ட்ரான் நெகட்டிவ் எனர்ஜி, இது தவறான கூற்று. புரோட்டான் எதிர் மின்சுமையான? கிடையாது. புரோட்டான் நேர் மின்சுமை, இதுவும் கிடையாது. நியூட்ரான் நேர் மின்சுமையானா? நியூட்ரான் மின்சுமையற்றது, அப்போ இதுவும் இல்லை. அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான விடையாக இருக்கும். இருந்தாலும் பார்த்தலாம், புரோட்டான் நேர் மின்சுமை உடையது, எலக்ட்ரான் எதிர் மின்சுமை உடையது, நியூட்ரான் மின்சுமையற்றது. இப்போ இது மிகச்சரியான விடை. அடுத்த கேள்வி, இந்தியாவில் வீட்டு உபயோகத்திற்காக பயன்படுத்தப்படும் மின்சாரத்தின் ஏசியின் மின்னழுத்தம் மற்றும் அதிர்வெண் என்ன? 220 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் என்பது சரியான விடை. நீரின் கொதிநிலை என்ன? எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஸ்டின். 100 டிகிரி செல்சியஸ் என்பது சரியான விடை. நமது பூமி எந்த அண்டத்தில் காணப்படுகிறது? மில்க்வே கேலக்சி என்று சொல்லப்படுகின்ற பால்வழி அண்டம். கீழ்கண்டவற்றில் எது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்கள்? நிலக்கரி புதுப்பிக்கத்தகுமானா? புதுப்பிக்க முடியாது. அப்போ இதுவாக இருக்க முடியாது. அணுக்கரு புதுப்பிக்க முடியாது. இயற்கை எரிவாயு புதுப்பிக்க முடியாது. ஆனால் சூரிய ஒளி புதுப்பிக்கக்கூடியது, நீர் மின்சாரம் புதுப்பிக்கக்கூடியது, காற்று ஆற்றல் புதுப்பிக்கக்கூடியது. அப்போ ஆப்ஷன் சி சரியான விடை. இந்த கேள்வியை இதுக்கு முன்னாடியே கேட்டிருந்தாங்க. பார்வை புலம் அதிகமாக உள்ள ஆடி எதுன்ட்டு அதே தான் மறுபடியும் கேட்டிருக்காங்க. வாகனங்களின் பின்வரும் வாகனங்களுக்கான பெரும்பாலும் எந்த கண்ணாடி பயன்படுத்தப்படுகிறதுனா குவியாடி கண்ணாடி என்பது சரியான விடை. கடைசி கேள்வி, இந்த வகுப்பில் இருக்கக்கூடிய கடைசி கேள்வி, ஒளி இழை மூலம் தகவல் தொடர்பு என்பது எந்த நிகழ்வின் அடிப்படையில் அமைந்துள்ளது? ஆப்டிக்கல் ஃபைபர்னு சொல்கிறோம் இல்லையா, ஒளி இழை, ஆப்டிக்கல் ஃபைபர், முழு அக எதிரொலிப்பு. இப்போ ஆப்டிக்கல் ஃபைபர் எதன் மூலமாக நடைபெறுகிறது? ஆப்டிக்கல் ஃபைபரில் டிரான்ஸ்மிஷன், டேட்டா டிரான்ஸ்மிஷன்லாம் இப்போ நடக்குது. அதெல்லாம் எதன் மூலமாக, எந்த தத்துவத்தின் மூலமாக நடைபெறுகிறதுனா முழு அக எதிரொலிப்பு. கிட்டத்தட்ட இதுவரைக்கும் எக்ஸாமில் கேட்ட 65 இயற்பியல் வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த வினாக்களை வைத்து நம்ம புத்தகத்தில் எந்தெந்த பாடங்களை படிக்கணும், எந்தெந்த பாடங்களில் இருக்கக்கூடிய மைக்ரோ டாபிக்ஸை ரொம்ப டெப்த்தாக படிக்கணும் என்பதை இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல்ல எந்த பாடத்தை படிக்கணும் என்பதை சொல்லிடுறேன். அண்டம் மற்றும் விண்வெளியை படிச்சிருக்கேன். 6 to 10 எனக்கு தெரிந்து போதுமானது. டைம் இருந்தால் 11-12க்கு நீங்கள் போங்க. 6 to 10. அப்புறம் மின்னியல் மற்றும் மின்னோட்டவியல் ரொம்ப 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 முக்கியமான டாபிக். அதற்கு பிறகு ஒளியியலை படிச்சிருங்க. அதற்கு பிறகு விசை மற்றும் இயக்கம். ஒளியியல்னா கூடவே ஒளியியலும் படிச்சிடணும். அதாவது லைட் மற்றும் சவுண்டு ரெண்டையுமே படிச்சிருங்க. அதற்கு பிறகு வெப்பம் மற்றும் வெப்பநிலை. டைம் இருந்தால் காந்தவியல். காந்தவியலிருந்து இதுவரை அதிகபட்ச கேள்விகள் நமக்கு கேட்கப்படவில்லை. அடுத்தடுத்த வகுப்பில் உங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கெல்லாம் எந்தெந்த லெசன் 6 to 10 படிக்கணும் என்பதையும் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன். இப்போ உங்களுக்கு எந்தெந்த லெசன் படிக்கணும்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ அடுத்தது மைக்ரோ டாபிக்ஸ் என்னென்ன படிக்கணும் என்பதை ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இது மட்டும் நீங்கள் படித்தா இயற்பியலை கேட்குற அனைத்து வினாக்களுக்குமே சர்வ சாதாரணமாக நீங்கள் விடையளிச்சுட்டு போகலாம்.
ஃபஸ்ட்டு இயக்கம் மற்றும் அதன் வகைகளை பார்த்துக்கணும். அது கூட எடுத்துக்காட்டு ரொம்ப முக்கியம். அதற்கு பிறகு ஒளி அலையின் வகைகள் மற்றும் அதனின் பயன்பாடுகளை பார்க்கணும். விசை மற்றும் அதன் வகைகள், மைய நோக்கு விசை, மைய விலக்கு விசை, கனத்தாக்கு விசை, பல்வேறு விசை இருக்கிறது. அதனுடைய வகையை பாருங்கள். மிக முக்கியமாக எதை பார்க்கணுன்னா மைய நோக்கு விசையை பார்க்கணும், மைய விலக்கு விசையை பார்க்கணும், அதனுடைய பயன்பாடுகள் எங்கெங்கே அது செயல்படுகிறதுன்னு பார்க்கணும். அதே போல் மின்கலன்கள், பேட்டரிஸ், பேட்டரியுடைய வகை, அந்த பேட்டரிகள் எங்கெங்கே பயன்படுத்துகிறாங்க, செல்ஃபோனில் என்ன பேட்டரி, கடிகாரத்தில் என்ன பேட்டரி, ஃபேஸ் பேக்கரில் பேஸ் மேக்கரில் என்ன பேட்டரி, இது போல் நீங்கள் பார்த்துக்கணும். அதற்கு பிறகு ஒளியியல் தான் ரொம்ப முக்கியம். பாருங்கள், ஒளிச்சிதறலை பார்த்துங்க, நிறப்பிரிகையை பார்த்துங்க. அறிவியல் அறிஞர்கள் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே கரெக்டாக மக்கப் பண்ணி வச்சு, இயற்பியல் விதிகள் எல்லா விதியுமே பார்க்கணும், எல்லா தத்துவத்தையும் பார்க்கணும். அந்த விதிகளும் அந்த தத்துவங்களும் நம்முடைய அன்றாட வாழ்வில் எங்கே பயன்படுது. எடுத்துக்காட்டுக்கு ராக்கெட்டில் என்ன பயன்படுத்துது, ராக்கெட்டில் நியூட்டனின் 3ஆம் விதி பயன்படுத்தணும். அதே போல் நியூட்டனின் 3ஆம் விதி பயன்படுத்துகிறோம். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு ஒன்று இருக்குது, ஃபர்ஸ்ட் லா இருக்குது, செகண்ட் லா இருக்குது, நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதின்னு இருக்குது, பாஸ்கல் விதி இருக்குது, பல்வேறு விதிகள் இருக்குது. இந்த எல்லா விதிகளின் பயன்பாடுகளை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். அதற்கடுத்தது புத்தகத்தில் இருக்கக்கூடிய எஸ்ஐ அலகுகள் அனைத்தையுமே பார்த்துருங்க. வளிமண்டலத்தின் பல்வேறு அடுக்குகள் என்ன என்பதை பாருங்கள். இதிலிருந்தும் கேள்விடம் பெற்றிருக்கு. விசை, திசைவேகம் தொடர்பான மிக எளிமையான கணக்கு, உங்களுக்கு ஒரு 3 கணக்கு இப்போ நான் இந்த 65 கொஸ்டின்லேயே சொன்னேன். விசை பேஸ் பண்ணியிருந்தது, திசைவேகம் பேஸ் பண்ணியிருந்தது. அந்த கரெக்டாக நீங்கள் நாங்கள் சொன்ன ஏரியாவை மட்டும் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பக்காவாக எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ணிடலாம். அதற்கு பிறகு மின் கடத்தும் பொருள்கள் எதுன்னு பாருங்கள், மின் கடத்தா பொருள் எதுன்னு பாருங்கள், அரை கடத்திகள் எதுன்னு பாருங்கள், அதனுடைய கடத்து திறனின் அளவுகள் எவ்வளோன்னு ஒரு டேபிளர் காலம் இருக்கும், அதை பார்த்துங்க. அது எங்கெங்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்துங்க. இப்போ பி டையோடு என் டை அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பி டைப் என் டைப்லாம் அதில் 11th 12th வரும். அது எல்லாமே குறை கடத்திகளை பேஸ் பண்ணி தான் வரும். இது அரை கடத்தி கிடையாது, இது குறை கடத்தி. அடுத்தது அணுக்கரு பிளவு, அணுக்கரு இணைவு, அது எங்கெங்கெல்லாம் பயன்படுது. அணுக்கரு பிளவு எங்கே பயன்படுது, அணுக்கரு உலையா, அதை பார்த்துங்க. அணுக்கரு இணைவு எங்கே இருக்குது, சூரியனா, அதை பார்த்துங்க. அதுதான் நமக்கு கேள்வியாகவும் கேட்டிருக்கிறாங்க. இந்த ரெண்டுத்தில் எதில் அதிக வெப்பம் ஜென்ரேட் ஆகும் என்ற தகவல் எல்லாமே டாப் டு பாட்டம் பார்த்துங்க. இப்போ உங்களுக்கு நான் பிரித்து கொடுக்குற மைக்ரோ டாபிக்ஸை மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிச்சிங்கன்னா இயற்பியல் என்பது மிக சாதாரணமாக மாறிடும். அடுத்தது ராக்கெட்டின் பயன்கள், சாதனைகள் மற்றும் ராக்கெட்டில் பயன்படுத்தக்கூடிய எரிபொருளுடைய வகைகள். இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் இந்தியாவில் இஸ்ரோ என்னென்ன சாதனைகளை செய்திருக்கோ அதனையும் ராக்கெட்டோடு தொடர்புபடுத்தி நீங்கள் படிச்சுக்கணும். வெப்பம் கடத்து பொருள், வெப்பம் கடத்தா பொருள், அதனுடைய பயன்பாடுகள், வெப்பம் எப்படி பரவுகிறது, கடத்தல், சலனம், கதிர்வீச்சு 3 வகையில் பரவுது. இப்போ அதனுடைய பயன்பாடுகள் என்ன, அது எங்கெங்கே எப்படி எப்படி நடைபெறுகிறது. அதற்கு பிறகு ஆடி, குவியாடி, குழியாடி மற்றும் சமதள ஆடி. அதே போல் குவிலென்ஸ், குழிலென்ஸ் பார்த்துக்கிறீங்க. அதில் உருவாகும் பிம்பங்கள் எப்படி இருக்கும், தலைகீழா, நேரானதா, மாயபிம்பமா என்பதை பார்த்துக்கணும். எந்தெந்த ஆடிகள் எந்தெந்த இடத்தில் பயன்படுகிறது என்பதை பார்த்துக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ், ரிப்பீட்டடாக கொஸ்டின் வரக்கூடிய டாபிக்ஸ். இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த 20 டாப்பிக்குமே நீங்கள் ஒரு டாபிக் விட்டால் கூட ஒரு கொஸ்டின் போயிடும், ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது ஆற்றல் வளங்கள், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்கள் எவை எவை, புதுப்பிக்க இயலாத ஆற்றல் வளங்கள் எவை எவை, எங்கெல்லாம் அந்த ஆற்றல் உற்பத்தி ஆகிறது, அனல் மின் நிலையம் எங்கே இருக்கிறது, அணுமின் நிலையம் எங்கே இருக்கிறது, காற்றாலை எங்கே இருக்கிறது, நீர்மின் நிலையம் எங்கே இருக்கிறது. இந்த பல்வேறு ஆற்றல் வளங்களில் தமிழ்நாட்டில் எதை அதிகமாக உற்பத்தி செய்கிறார்கள் என்பதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டா நிச்சயமாக கேள்வி இடம்பெறும். அதற்கு பிறகு எக்ஸ் கதிர், ஆல்ஃபா கதிர், பீட்டா கதிர், காமா கதிர், இதனுடைய அலைநீள நடுக்கங்கள் மற்றும் அதனுடைய பயன்பாடுகளை பார்த்துக்கணும். கடைசியாக லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், கடைசியானது ஆனால் மிக மிக முக்கியமானது. பாருங்கள், நிறப்பிரிகையை பார்க்காம போயிடாதீங்க. நிறமாலையை, முதன்மை நிறங்கள், இரண்டாம் நிறங்கள், அலைநீளங்கள், இந்த முதன்மை நிறங்களுடைய அலைநீளம், இரண்டாம் நிலை நிறங்களுடைய அலைநீளம், அதற்கு பிறகு விப்ஜிஆர் கான்செப்ட், இதை பார்க்காம போயிடாதீங்க. இந்த 20 டாப்பிக்கை மட்டும் நீங்கள் தெளிவாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இயற்பியலை தட்டி தூசு தட்டிடலாம். அதுக்கு மேலே உங்களுக்கு எதுவுமே நீங்கள் படிக்க தேவையில்ல, மிக அருமையாக படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், மிக அருமையாக மார்க் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த 20 டாபிக் ரொம்ப மஸ்ட்டு. இந்த 20 டாபிக் கவர் ஆகக்கூடிய லெசன்ஸும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். கடைசியாக கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸை சொல்ல போகிறேன். பாருங்கள்,
2000ல் அதிகமாக கேட்கப்பட்டிருக்கு. காலம் மாற மாற கொஸ்டின் கம்மியாயிட்டே வந்திருக்கு. அதற்கு பிறகு இப்போ கடைசியாக ஒரு 3 வருடங்களாக இயற்பியலில் கேட்கப்படக்கூடிய எண்ணிக்கை உச்ச நிலையை அடைஞ்சிருக்கு. எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல 2023ல் 13 கொஸ்டினை இப்போ கேட்டிருக்கிறாங்க கடைசி கொஸ்டின் பேப்பரில். ஆனால் அதற்கு முன்பெல்லாம் 10, 5, 9ன்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ குறைந்தபட்சம் 2025 எஸ்ஏ எக்ஸாமில் எத்தனை கொஸ்டின் உறுதினா 10 கேள்வி உறுதி. இந்த 10 கேள்விக்கு இந்த 20 டாபிக் படிக்க முடியாதா? 20 டாபிக் படித்தா நீங்கள் 10 கொஸ்டின் லட்டு மாதிரி சாப்பிட்டு போகலாம். லட்டு மாதிரி சாப்பிட்டுட்டு போகலாம். எனவே மாணவர்கள் இதை கரெக்டாக நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. இதை கரெக்டாக பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுங்க. எஸ்ஐ எக்ஸாமாக இருந்தாலும் பிசி எக்ஸாமாக இருந்தாலும் நீங்கள் காக்கி சட்டை அணிவது உறுதி 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 என்பதை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அடுத்து இதே போன்று எஸ்ஏ எக்ஸாமில் இருக்கக்கூடிய பல்வேறு பாடங்களுக்கு மிக விளக்கமாக உங்களுக்கு வகுப்பு எடுக்கிறேன். தொடர்ச்சியாக நம்ம சிவம் செய் அகாடமியை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அடுத்த முக்கியமான வகுப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.